ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம். All men are created equal is the greatest fundamental principle upon which our freedom institutions rest என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் வள்ளுவரின் வாக்கை சிந்தையில் தாங்கி விளிம்பு நிலை மக்களுக்கான நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 5281 உள்கட்டமைப்பு பணிகள் 482 கோடி ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ளன. 120 கிராம அறிவுசார் மையங்களும் 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகின்றன. பழங்குடியின மக்களின் குடியிருப்புகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் தொல்கொடி திட்டத்தின் கீழ் இதுவரை 908 அடிப்படை உள்கட்டமைப்பு பணிகள் மற்றும் 6685 பழங்குடியினர் வீடுகளின் கட்டுமான பணிகள் 450 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டங்களை செயல்படுத்திட முறையே 300 கோடி ரூபாய் மற்றும் 255 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கான நவீன விடுதிகள் மூலம் பாதுகாப்பான கற்றல் சூழலை நமது அரசு உருவாக்கி வருகிறது. சென்னையில் உள்ள MC ராஜா கல்லூரி விடுதியானது 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,00,000 சதுர அடி பரப்பளவில் 121 அறைகளுடன் 484 மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வகையில் உருவாக்கப்பட்டு உள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை அளித்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. கலை மற்றும் அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் போன்ற துறைகளில் முதுநிலை அல்லது ஆராய்ச்சி படிப்புகளை தொடரும் மாணவர்களின் நிதிச்சுமையை குறைத்து திறமையான மாணவர்கள் உலக புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்க தொடங்கப்பட்ட அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் இதுவரை 160 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 385 மாணவர்கள் பயன்பெற்று உள்ளனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான முதலமைச்சரின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டம் CM அரைஸ் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 440 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு 165 கோடி ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டு இதுவரை 8639 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். அண்ணல் அம்பேத்கர் தொழில்கள் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 4948 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கு 420 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு உள்ளது. தூய்மை பணியில் ஈடுபடுவோருக்கு 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1112 வீடுகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 30,000 வீடுகள் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றிடும் நோக்கில் செயல்படுத்தப்படும் மானியத்துடன் கூடிய சுய தொழில் திட்டத்தின் கீழ் இதுவரை 10 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,29,689 தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் மதிப்பீடுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு 3,934 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலன். சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள மக்களின் உரிமைகளை நிலைநாட்டிடவும் சமூக நீதியை தொடர்ந்து பேணி காத்திடவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபின வகுப்பினரின் கல்வி, சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியினை ஊக்குவிக்கவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 29,67,945 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பினை சார்ந்த மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையாக 1,317 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. மேலும் 19,04,868 மாணவர்களுக்கு 919 கோடி ரூபாய் மதிப்பிலான மிதிவண்டிகள் வழங்கப்பட்டு உள்ளன. இதன் மூலம் அம்மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயில்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்களுக்கு கல்வி கற்பதில் பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்க கடந்த 5 ஆண்டுகளில் 31 சமூக நீதி விடுதிகள் கட்டுவதற்கு 206 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு
பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பல்வேறு கடன் திட்டங்களின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 497 கோடி ரூபாய் 69,391 பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மனர் வகுப்பை சார்ந்த பயனாளிகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் உதவியாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 460 கோடி ரூபாயும், மாணவர் விடுதிகளின் அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக 78 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சிறுபான்மையினர் நலன். கடந்த 5 ஆண்டுகளில் 90,773 சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெற்று பயனடைந்துள்ளனர். தொன்மையான பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், பழமையான தேவாலயங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கப்பட்டு உள்ளன. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவதற்காக 16 கோடி ரூபாயும், தேவாலயங்கள் மற்றும் பள்ளிவாசல்களின் புனரமைப்புக்காக 20 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியம் மூலம் 2597 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அண்மையில் உலமாக்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு உள்ளதுடன் கடந்த 5 ஆண்டுகளில் உலமாக்களின் ஓய்வூதியத்திற்காக 2.7 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொள்ளும் பயணிகளின் வசதிக்காக 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் ஹஜ் இல்லம் கட்டும் பணிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 1634 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.